ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகா பெரியவா சரணம். அனைவருக்குமே வணக்கம். நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனைகளையும் தீர்க்கணும் அப்படின்னு ஒரு பக்தர் காஞ்சி மகான் மகா பெரியவாவை தேடி அவரை தேடி அவருடைய மனத்திற்கு சென்றிருக்கிறார். அங்கு காஞ்சி மகான் மகா பெரியவாளையும் அவர் சந்திக்கிறார். சந்தித்து விட்டு அவருக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள், தீராந்த கஷ்டங்கள் அனைத்தையுமே காஞ்சி மகான் மகா பெரியவாவிடம் கூறி அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார். அதற்கு காஞ்சி மகான் மகா பெரியவா, நீ எப்பொழுதெல்லாம் முருகனை வழிபடுறியோ அப்பொழுதெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை உன்னால நம்ப முடியும். பெரிய மாற்றம் வருவதை உன் கண்களாலே உன்னால பார்க்க முடியும் அப்படின்னு காஞ்சி மகான் மகா பெரியவா அந்த பக்தரை பார்த்து கூற, அதற்கப்புறமாக அந்த ஒரு பக்தர் கேட்கிறார், நான் எந்த ஒரு நாள்ல முருகப்பெருமானை வணங்கினா எனக்கு பெரிய அளவில் என்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை என்னால் உருவாக்க முடியும் அப்படின்னு கேட்க, காஞ்சி மகான் மகா பெரியவா, எப்பொழுதெல்லாம் கார்த்திகை விரதம் வருகிறதோ அப்பொழுது முருகப்பெருமானை மனதார வணங்கிட்டு இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் முருகப்பெருமானுக்கு இந்த வகையில் நீ கூறிவிடு, நிச்சயமா உனக்கு பெரிய அளவில் உன்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உன்னால உருவாக்க முடியும் அப்படின்னு காஞ்சி மகான் அந்த பக்தரிடம் கூறியிருக்கிறார். நீங்களும் இந்த ஒரே ஒரு மந்திரத்தை, முருகப்பெருமானுக்கு இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த மந்திரத்தை நீங்களும் கூறி பாருங்க. நிச்சயமா பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையிலும் பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும். இது காஞ்சி மகான் மகா பெரியவா அவருடைய பக்தர்களுக்கு அறிவுறுத்திய ஒரு எளிய பரிகார முறை. கார்த்திகை விரதம் அப்படின்னாலே முருகப்பெருமானுக்குரிய ஒரு நாளாக கருதப்படும். கார்த்திகை விரதம் அப்படிங்கிறது முருகன் தன்னோட முழு சக்தியையும் அருளாக வழங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது அப்படின்னு நம்முடைய முன்னோர்களும் காஞ்சி மகான் மகா பெரியவாவும் அனைவரிடமே கூறிக்கொண்டேதான் இருக்கிறார்கள். எனவே இந்த ஒரு நாள்ல முருகப்பெருமானோட முழு சக்தி, முழு அருளையும் நம்ம பெறணும் அப்படின்னா இந்த ஒரு மந்திரத்தை கூறி நிச்சயமாக அந்த ஒரு அருளை நம்ம நிச்சயமாக பெற முடியும். இந்த நாள்ல முருகனை நினைத்து நம்ம சொல்லக்கூடிய ஒரே ஒரு மந்திரம் கூட நம்மளுடைய வாழ்க்கையில நீண்ட காலமாக இருந்த தடைகளாக இருக்கட்டும், தூக்கங்களாக இருக்கட்டும், நீண்ட காலமாக நம்மளை விட்டு விலகாம இருந்த பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஒரு தீர்வானது கிடைக்கும். அவ்வளவு சக்தி இந்த ஒரு மந்திரத்துல இருக்கு. இந்த ஒரு நாள்ல முருகனுக்குரிய இந்த ஒரு மந்திரத்தை ஒரு முறை கூறினாலே 1000 முறைகள் கூறியதற்கான பலனானது நமக்கு கிடைக்குமா. எனவே காஞ்சி மகான் மகா பெரியவா கூறிய அந்த ஒரு மந்திரத்தை பற்றி நம்ம விரிவாக காணலாம். முருகன் அப்படின்னாலே போரின் தெய்வம் மட்டும் கிடையாது, அறிவின் தெய்வமாகவும் துணிவின் ஒரு தெய்வமாகவும் முருகப்பெருமான் காட்சி அளிக்கிறார். எதிர்மறை சக்திகளை அளிக்கக்கூடிய ஒரு தெய்வம் என்றும் இந்த முருகனை அனைவருமே போற்றுவார்கள். அதனால் தான் இந்த கார்த்திகை விரத நாட்கள்ல முருகனுக்குரிய மந்திரங்களை நம்ம சொல்வது ஒரு சாதாரண ஜெபம் மட்டும் கிடையாது, அது உள்ளத்திலிருந்து எழக்கூடிய ஒரு சக்திக்கான ஒரு வேண்டுதலாக நிச்சயமாக இருக்கும். இனிமே இந்த ஒரு மந்திரத்தை நீங்க கூறுவது முக்கியம் கிடையாது. அந்த ஒரு மந்திரத்தை கூறும் பொழுது உங்களுடைய உள்ளத்திலிருந்து, உங்களுடைய நம்பிக்கையிலிருந்து எந்த அளவுக்கு நீங்க முருகனை நினைத்து கூறுறீங்களோ அந்த அளவுக்கு இன்னொரு மந்திரமானது உங்களுக்கு பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையை பெரிய அளவுல மாற்றி கொடுக்கும். எனவே முடிந்த அளவுக்கு இந்த ஒரு மந்திரத்தை உங்களுடைய மனசிலிருந்து கூறுங்க, நம்பிக்கையுடன் கூறுங்க. எதை பற்றியும் யோசிக்காமல் சந்தேக புத்தியுடன் மட்டும் இந்த ஒரு மந்திரத்தை கூறிவிடாதீர்கள். சந்தேக புத்தி இல்லாம நம்பிக்கையுடன் கூறி பாருங்க. நிச்சயமாக இந்த ஒரு மந்திரமானது பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கைக்கு பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த ஒரு மந்திரத்தை சொல்வதற்கு முன்பாக நீங்க செய்ய வேண்டிய சில விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா, குளித்து தூய்மையாக இருக்கணும். குளித்து சுத்தபத்தமாக இருந்துட்டு தான் இந்த ஒரு மந்திரத்தை கூறணும். பூஜேரியில ஒரே ஒரு நெய் தீபத்தை ஏற்றிக்கோங்க. வீட்டுல இல்லை அப்படின்னு கூறுபவங்க முருகனை மனதார நினைத்து கொண்டு முருகனுக்குரிய உருவக படங்கள் இருந்தாலும் போதும். அப்படி உருவக படத்தை எடுத்து வைத்தாவது இந்த ஒரு மந்திரத்தை கூறணும். நீங்க உங்களுடைய வீட்டுல இருக்கீங்க அப்படின்னா குடும்பத்துடன் அனைவரும் சேர்ந்து குளித்து சுத்தபத்தமாக இருங்க. சுத்தபத்தமா இருந்துட்டு உங்களுடைய பூஜையறையும் சுத்தபத்தமா வைத்துக்கொண்டு அவங்களுடைய வீட்டு பூஜையறையில ஒரே ஒரு நெய் தீபத்தை ஏற்றுங்க. ஏத்திட்டு முருகனுக்குரிய வேல் அல்லது முருகனோட உருவக படங்கள் இருக்கும். இந்த ரெண்டுல எது இருந்தாலும் சரி, வேலாக இருந்தாலும் சரி, வேலோட உருவக படமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அதை உங்க வீட்டு பூஜையில எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். எடுத்து வைத்துட்டு அதற்கு முன்பாக நீங்க அமர்ந்து கொள்ளுங்கள். ஒரு நிமிடம் உங்களுடைய கண்களை மூடிக்கொண்டு மனசை அமைதியாக்கணும். எந்த அளவுக்கு உங்களுடைய மனதை நீங்க அமைதியாக்கி கொண்டு இந்த ஒரு மந்திரத்தை கூறுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த ஒரு மந்திரத்தின் சக்தியானது உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். அதே போல் இந்த ஒரு மந்திரத்தை கூறும் பொழுது எந்த விதமான தேவையில்லாத கெட்ட சவுண்டுகளும் கெட்ட வித சத்தங்களாக இருக்கட்டும், யாரும் இந்த ஒரு நேரத்துல இந்த ஒரு மந்திரத்தை கூறும் பொழுது யாரும் இடையூறாக பேசக்கூடாது. முடிந்த அளவுக்கு அமைதியா இருக்கணும். எந்த விதமான சத்தமுமே நீங்க ஒரு மந்திரத்தை கூறும் பொழுது கேட்கவே கூடாது. உங்களுடைய மனசுல கூறக்கூடிய அந்த ஒரு மந்திரம் மட்டும்தான் வெளியே கேட்கணும். அந்த அளவுக்கு ஒரு அமைதியான இடத்த நீங்க தேர்ந்தெடுக்கணும். அதுவும் உங்களுடைய பூஜை ஏரியாக இருந்தால் மிகவும் சிறப்பு. இந்த ஒரு மந்திரத்தை கூறும் பொழுது வீட்டுல டிவி பார்க்கறது, டிவி ஓடிக்கிட்டு இருக்கு, ஏதாவது ஒரு சவுண்டு கேட்கறது, எந்த விதமான செயல்களையுமே நீங்க செய்யாம ஒரு நிமிடம் கண்களை மூடிக்கொண்டு அமைதியா அமர்ந்துக்கோங்க. அதுக்கப்புறம் முருகனை மனதார நினைத்து அந்த ஒரு நிமிடம் தியானம் கூட நீங்க செய்யுங்க. அப்படி செய்தாலும் அது பெரிய அளவுல நன்மைகளை தான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும்.
அப்படி இந்த கார்த்திகை விரதத்துல நம்ம கூற வேண்டிய அந்த முக்கியமான மந்திரங்கள், முதலாவதாக முதன்மை சக்தி மந்திரமாக நீங்க இந்த ஒரு மந்திரத்தை கூறுங்க. அதுக்கப்புறம் கூற வேண்டிய ஒரு முக்கியமான மந்திரமாக இருக்கிறது. முதலாவதாக எப்பொழுதுமே முருகனுக்கு நீங்க எந்த விதமான வழிபாடுகள் செய்தாலும் முருகனுக்குரிய ஓம் சரவண பவாய நமக அப்படிங்கிற அந்த ஒரு மந்திரத்தை முதன்மை மந்திரமா வைத்துக்கிடணும். முதன்மை மந்திரமா வைத்துக்கொண்டு முருகப்பெருமான முதல்ல நீங்க வர வைக்கணும். வர வைத்து உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்காக மற்றொரு மந்திரம் இருக்கிறது. முதல்ல முதன்மை மந்திரமான இந்த ஒரு மந்திரத்தை நீங்க கூறுங்க. இந்த ஒரு மந்திரமானது முருகனின் முழு சக்தியையும் நிச்சயமாக அழைக்கும். மனசுல இருக்கும் பயத்தை முழுமையாக அகற்றிவிடும். வாழ்க்கையில ஒரு தைரியத்தை ஏற்படுத்தி கொடுப்பதற்காகத்தான் இந்த ஒரு மந்திரமானது இருக்கிறது. எனவே இந்த ஒரு மந்திரத்தை நீங்க நிச்சயமாக கூறணும். இந்த ஒரு மந்திரத்தை ஒரு 21 முறைகள் உங்களுடைய கண்களை மூடிக்கொண்டு அமைதியாக நீங்க கூறுங்க. கூறினதுக்கு அப்புறமா முருகனுக்குரிய சிறப்பு மந்திரமாக இருக்கக்கூடிய மிக சக்தி வாய்ந்த இந்த ஒரு மந்திரத்தை நீங்க கூறி பாருங்க. நிச்சயமா இந்த ஒரு மந்திரத்தை 27 முறைகள் வரை நீங்க கூறலாம். அப்படி நீங்க கூறும் பொழுது பெரிய ஒரு மாற்றமானது உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடக்கும். அந்த ஒரு மந்திரம் இதுதான். ஓம் சரவண பவாய நமக. வேலா முருகா, என் தடையெல்லாம் நீக்கி என் வாழ்வை ஒளியாக்கு. இதுதான் அந்த ஒரு மந்திரம். இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்க 27 முறைகள் கூறுங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உங்களால உருவாக்க முடியும். இந்த ஒரு மந்திரத்தை 27 முறைகள் கூறுங்க. இந்த ஒரு மந்திரத்தை நான் ஸ்கிரீன்ல கொடுக்குறேன். அதனை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம இந்த ஒரு மந்திரத்தை கூறும் பொழுது முழு நம்பிக்கையுடன் நீங்க கூறணும். எந்த விதமான கெட்ட எண்ணங்கள் உங்களுடைய மனசுக்குள்ள இருக்கக்கூடாது. முழுக்க முழுக்க முருகனை மட்டுமே நீங்க நினைக்கணும். முருகனை மட்டுமே நினைத்து கொண்டு இந்த ஒரு மந்திரத்தை கூறுனீங்க அப்படின்னா நிச்சயமாக அதனுடைய அருளானது உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். அதற்கப்புறமா வேல் சக்தி தரக்கூடிய தடைகள் நீங்குவதற்காக முருகப்பெருமானக்கூடிய மற்றொரு மந்திரம். இந்த ஒரு மந்திரம் குறிப்பா தடைகள் அனைத்தையும் உங்களை விட்டு விலக்கும். ஏதாவது ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அது ஏதாவது ஒரு தடைகள் மூலியமா நின்றுச்சு அப்படின்னா அந்த தடைகளை விலக்கி மீண்டும் அந்த ஒரு வேலையை உங்களுக்கு நடத்தி கொடுப்பதற்காக நீங்க இந்த ஒரு மந்திரத்தை கூறலாம். அது வேலை விஷயங்களாக இருக்கட்டும், திருமண விஷயங்களாக இருக்கட்டும், குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருப்பவர்கள், தொழில் விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த ஒரு மந்திரமானது உங்களுக்கு பெரிய அளவுல உதவிகரமாக இருக்கும். அதே போல உங்களுடைய தொழில இருக்கக்கூடிய எதிரி தொல்லைகள், அது தொழில மட்டுமல்ல உங்களுடைய வாழ்க்கையில எதிரிகள் இருந்தாலும் அவர்களையும் அழிப்பதற்கும் நீங்க இந்த ஒரு மந்திரத்தை செய்யலாம். இந்த ஒரு மந்திரத்தை கூறி வரலாம். இந்த ஒரு மந்திரத்தை கூறுவதனால் உங்களுக்கு படுகின்ற கண் திருஷ்டிகள் இது அனைத்துமே உங்களை விட்டு விலகிவிடும். அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த மந்திரமாக இந்த ஒரு மந்திரமானது இருக்கும். எனவே இந்த ஒரு மந்திரத்தை நம்ம 11 முறைகள் உச்சரிக்கணும். அப்படி 11 முறைகள் உச்சரித்து முருகப்பெருமானை நினைத்து வழிபட்டோம் அப்படின்னா பெரிய அளவுல நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும். இதுவும் ஒரு சக்தி வாய்ந்த மந்திரமாக கருதப்படுகிறது. இது எந்த ஒரு மந்திரம்னு பார்த்தோம் அப்படின்னா வேல் சக்தி மந்திரம். இந்த வேல் சக்தி மந்திரத்தை மட்டும் நீங்க கூறி பாருங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உங்களால கொண்டு வர முடியும். இதுதான் இந்த ஒரு மந்திரம். இந்த ஒரு மந்திரத்தை நான் ஸ்கிரீன்லையும் கொடுக்குறேன், பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். ஓம் வேல் முருகா, என்னை காத்தருள்வாய், என் முன்னிற்கும் தடைகளை உன் வேளால் விலக்குவாய் அப்படிங்கிற அந்த ஒரு மந்திரத்தை நீங்க கூறுங்க. இதை நீங்க 11 முறைகள் உச்சரித்தாலே போதுமானது. இதை கண்களை மூடிக்கொண்டு கூறினாலும் சரி, இல்லைன்னா பார்த்து கொண்டு கூறினாலும் சரி, முருகப்பெருமானை மட்டும் உங்க மனதிற்குள்ள வர வைத்து அதற்கப்புறமா இந்த ஒரு மந்திரத்தை கூறுங்க. பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் நடக்கும். மனசுக்குள்ள சொல்ல வேண்டிய ஒரு ரகசிய வேண்டுதலும் இந்த ஒரு மந்திரத்தை கூறினதுக்கு அப்புறமாக நிச்சயமாக இருக்கு. மந்திரம் முடிந்ததுக்கு அப்புறமா முருகனை பார்த்து மெதுவாக உங்களுடைய மனதுக்குள்ள நீங்க சொல்லணும். முருகா, எனக்கு தெரிந்த பிரச்சனைகளையும் எனக்கு தெரியாத துன்பங்களையும் உன் அருளால் நீ நீக்கி விடணும். இந்த நேரத்துல உங்களுடைய மனசானது தெளிவாக இருக்கணும். அதே நேரத்துல உங்க வேண்டுதலை ஏற்றுக்கொண்டாரா அப்படிங்கிற ஒரு அடையாளமானது உங்களுக்கு கிடைக்கும். எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த ஒரு மந்திரத்தை நீங்க கூறினதுக்கு அப்புறமா உங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய பாரங்கள் அனைத்தும் பறந்தது போல தோன்றும். அப்படி தோணுச்சு அப்படின்னாலே உங்களுடைய மந்திரத்திற்கான அந்த ஒரு பிரச்சனையை முருகப்பெருமான் ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு ஒரு வழியாக இந்த ஒரு மந்திரத்தை கூறினதுக்கு அப்புறம் நிச்சயமாக இருக்குமாம். இது காஞ்சி மகான் மகா பெரியவா கூறியிருக்கிறார். எனவே நீங்களும் இந்த ஒரு மந்திரத்தை கூறுங்க. அதற்கப்புறமாக இந்த கார்த்திகை விரத நாள்ல நம்ம எத்தனை நாட்கள் இந்த ஒரு மந்திரத்தை கூறலாம் அப்படின்னு அனைவருக்குமே ஒரு சந்தேகமானது இருக்கும். கார்த்திகை விரத நாள் மட்டும் கிடையாது, தொடர்ந்து 48 நாட்கள் இதை நம்ம சொல்லிட்டு வந்தோம் அப்படின்னா வாழ்க்கையில நிலையான ஒரு மாற்றத்தை நம்மளால உருவாக்க முடியுமாங்க. நீங்க இந்த ஒரு மந்திரத்தை முருகப்பெருமானை நினைத்து ஒரு தீபத்தை மட்டும் பூஜையில ஏற்றி முருகப்பெருமானுக்குரிய உருவகப்படத்தை வைத்து 48 நாட்கள் நீங்க தொடர்ந்து இந்த ஒரு மந்திரத்தை காலையிலோ மாலையிலோ ஏதாவது ஒரு நேரத்துல உங்களுடைய வீட்டிலேயே நீங்க கூறிட்டு வாங்க. நிச்சயமா பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையில
நடக்காதுன்னு நினைத்த விஷயங்கள் கூட நிச்சயமாக நடந்துவிடும். 48 நாட்கள்ல நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய தலையெழுத்தை மாற்றி உங்களுக்கு நினைத்த ஒன்றை உங்களால நிச்சயமாக பெற முடியும். அந்த அளவுக்கு இந்த ஒரு மந்திரத்துல அவ்வளவு சக்தியானது இருக்கிறது. எனவே முருகப்பெருமான மனதார நினைத்து நீங்களும் இந்த ஒரு மந்திரத்தை கூறுங்க. பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உங்களால உருவாக்க முடியும். இந்த ஒரு மந்திரத்திற்கான பலன்கள் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, தைரியம் உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு எந்த விதமான செயல்களை செய்தாலும் அதுல தைரியம் இல்லாம அந்த ஒரு செயல்ல நமக்கு வெற்றி கிடைக்குமா, தோல்வி கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுடைய மனசுக்குள்ள இருந்துகிட்டு இருந்துச்சு அப்படின்னா, நிச்சயமாக அதை உடனே அகற்றுவதற்கு இந்த ஒரு மந்திர செயல்பாடை, இந்த ஒரு மந்திர பரிகாரத்தை நீங்க முருகப்பெருமானை நினைத்து செய்யுங்க. நிச்சயமாக தைரியமானது உங்களுடைய வாழ்க்கையில் அவ்வளவு கிடைக்கும். அடுத்ததாக தடைகள் எதுவாக இருந்தாலும் அந்த தடைகள் அனைத்திற்கும் நிச்சயமான ஒரு தீர்வானது கிடைக்கும். எனவே தடைகள் விலகுவதற்கும் நீங்க இந்த ஒரு மந்திர வழிபாட்டை நிச்சயமாக செய்யலாம். மூன்றாவதாக தீய சக்திகள் எதுவாக இருந்தாலும் நிச்சயம் அதனை முருகப்பெருமான் நீக்கி விடுவார். அது உங்களுடைய வீட்டில் இருந்தாலும் சரி, உங்களை சுற்றி கொண்டு இருந்தாலும் சரி, தீய சக்திகள், கெட்ட எண்ணங்கள், கெட்ட சக்திகள் அனைத்தையுமே முருகப்பெருமான் நிச்சயமாக நீக்கி ஒரு பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக ஒரு நல்ல வழிக்கு மாற்றி கொடுப்பார். முருகனின் அருளும் இந்த ஒரு செயலை நீங்க செய்யறதுனால முருகப்பெருமானுடைய அருளும் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஒரு மந்திரத்தை சொல்லும் பொழுது யாரிடமும் நீங்க தீமையே நினைக்க கூடாது. யாரும் நல்லா இருக்கக்கூடாது, அவனை விட நான் நல்லா வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கவே கூடாது. முடிந்த அளவுக்கு எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைத்து கொண்டு இந்த முருகப்பெருமானோட மந்திரத்தை கூறுங்க. அது பல மடங்கு உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். மற்றவங்க நீங்க எப்படி இருக்கணும்னு நினைச்சிட்டு இந்த ஒரு மந்திரத்தை கூறுறீங்களோ அதே அளவுக்கு உங்களுக்கு இது பெரிய அளவுல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பீங்க அப்படின்னா மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள். வாழ்க்கையில் ஒருபோதும் உங்களால் வெற்றியை அடையவே முடியாது. முடிந்த அளவுக்கு நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் மகா பிரிவ வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, மகா பிரிவா சரணம்.